السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. أما بعد. அன்பான இளைஞர் சமுதாயமே, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக, அவனுடைய எண்ணம், அவனுடைய நினைவு எந்த நேரத்திலும் மாறாததாக, மறையாததாக நம்முடைய நெஞ்சிலே நாம் அதை பதித்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் எடுத்து நடத்த சொல்வது அவ்வளவும் நமக்கு ஆரோக்கியம், உள்ளத்துக்கு நிம்மதி, உடலுக்கு ஆரோக்கியம், எல்லா விதத்திலும் நமக்கு மகிழ்ச்சி, இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு இளைஞராக உள்ளவர் அந்த இளமை பருவத்தில் கட்டுப்பாடோடு அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நடந்தால் அவருடைய இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும், தாம்பத்திய உறவு நன்றாக இருக்கும், அல்லாஹ் விதித்து தரக்கூடிய அந்த பிள்ளைகள் சாலிஹீன்களாக இருக்கும். ஷைத்தான் பல விதத்திலும் வளைவிரிப்பான், அல்லாஹுடைய நினைவை விட்டும் நம்மை அப்புறப்படுத்துவான். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபதுக்குரோனி அதுக்குறுக்கும் வஷ்குரோலி வலா தக்ஃபுரோன். என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். இப்போ யாருக்கு அல்லாஹுடைய அந்த எண்ணம் மனதில் இருக்கிறதோ அவர்களே அல்லாஹும் நினைத்து கொண்டிருக்கின்றான். எனக்கு நன்றி செலுத்துங்களே, எனக்கு மாறு செய்யாதீர்கள்ங்க. அல்லாஹ் எதை தடுக்கிறான்? போதைப் பொருட்களை, குடியை தடுக்கிறான். ஏன் தடுக்கிறான்? அதில் நன்மை இல்லை, பாவங்கள் தான் மிகுதியாக இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னிலை மறந்தவனாக, பைத்தியத்தை விட கேவலமாக குடிப்பவர்கள் அந்த போதை தலைக்கேறி சாக்கடைகளை புரளுவதையும், தெரு நாய்களோடு ஒன்றாக இருப்பதையும், இப்படி பல விதத்திலும் அவர்கள் பாழ்பட்டு அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவை மழுங்க செய்து போதைக்கு அடிமையாகி இருக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ் இதை தடுக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் மக்களை அதிகமாக நுழைப்பது ரெண்டு விஷயம். ஒன்று தக்வா, அல்லாஹுடைய பயம். இன்னொன்று நல்லொழுக்கம். எவரெல்லாம் நல்லொழுக்கமாக இருக்கிறார்களோ, கட்டுப்பாடு மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரியாபுரத்திலிருந்து ஆன்மீக பலத்தை தருவான். அரியாபுரத்திலிருந்து அவனுடைய சக்கீனத் என்ற மன அமைதியை, நிம்மதியை தருவான். இந்த மாதிரி இதெல்லாம் மனித சமுதாயத்திற்கு, மனிதர்களுக்கு, ஒரு மனிதன் வாழும்போது அவனுடைய குடும்பத்திற்கு எல்லாம் எதிராக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எல்லாம் என்ன செய்கிறான்? தடுக்கிறான். குடிக்கிறவனை பார்க்குறோம், பொருளாதார வீண் விரயம், பணங்காசு சம்பாரித்து வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறதில்ல. வீட்டில் அடுப்பில் பூனை தூங்குது, இவன் குடிக்கரையில் போய் அந்த பணத்தை எல்லாம் குடிச்சிட்டு பெண்டாட்டியை கவனிக்காமல், பிள்ளையை கவனிக்காமல் இருந்து கொண்டிருக்கிற நிலையை நம்ம பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்மை நோக்கி நாம் சரியான மார்க்கத்தை பெற்றிருக்கிறோம். இந்த மார்க்கம் இவ்வுலக வாழ்க்கைக்கு மட்டும் உள்ளதல்ல, இவ்வுலக வாழ்க்கைக்கு பிறகும் நமக்கு நீண்ட நெடிய வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய மார்க்கம். இந்த சத்தியத்தை நாம் தேர்ந்தெடுத்ததால் அசத்தியவாதிகள் எப்படியாவது இந்த சத்தியத்திலிருந்து அவர்களை பிரட்டிவிட வேண்டும், திருப்பிவிட வேண்டும். அவர்களை ஷைத்தானுடைய பண்புகள் உள்ளவர்களாக, ஷைத்தானுக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்குமோ அதை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு எதையெல்லாம் பிடிக்குமோ அதை செய்யாதவர்களாக ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி செயல்படுகிறார்கள். ஒரே ஒரு தடவை செஞ்சு பார்ப்போமே, அடித்து பார்ப்போமே, குடித்து பார்ப்போமே, தம்ம அடிப்போமே என்றால் நிச்சயமாக லோ பாய்ஷன். 4 விஷயங்களுக்கு நிரந்தர நரகம். ஒன்று, அல்லாஹ் அல்லாதவர்களே, அல்லாஹ் அல்லாதவைகளை அல்லாஹ்வுக்கு நிகராக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள். நீங்கள் தான் தரணும், நீங்கள் தான் கஷ்டத்தை நீக்கணும் அப்படின்னு அவர்கள் நல்லடியார்களிடம் கேட்டாலும் சரி, அல்லது சிலைகளிடம் கேட்டாலும் சரி, படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகளிடம் கேட்கும்போது அதே நிலையில் வாழ்ந்து மரணிக்கும் போது அவர்களுக்கு நிரந்தர நரகம். அபு தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை,
இவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தபோது பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தவர்கள். அவர்களுக்கு யாரும் எந்த விதமான கெடுதலும் செய்துவிடக்கூடாது என்று அபூ தாலிபை பார்த்தே மற்றவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலே கை வைக்க தயங்கினார்கள். அப்படியெல்லாம் இருந்தும் கடைசியாக அவர்கள் மௌத்தாகும்போது என்னுடைய தந்தை என்னுடைய பாட்டன் எதிலோ அதிலே நான் போய்விடுகிறேன் என்று போய்விட்டார். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பெரிய தந்தை எனக்கு பிரியமானவங்களை அல்லாஹ் இடத்துல உங்களுக்காக நான் மன்றாடுவேன், பிரார்த்தனை செய்வேன். அப்போ தான் அல்லாஹ் ஆயத்தை இறக்குனான், இணை வைப்பாளர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் அவர்கள் இணை வைப்பாளர்கள் அப்படியே மௌத்தானவர்கள் என்று தெரிந்த பிறகு இறை தூதருக்கோ நபிக்கோ மோமின்களுக்கோ அவர்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுவது ஆகுமானதல்ல. அவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படாது, பாவம் மன்னிப்பு தேடாதேங்கிறாங்களா ஒன்றும். இரண்டாவது, வட்டி, சமுதாய சுரண்டல். எத்தனையோ குடும்பங்கள் அணியணியாக தற்கொலை செஞ்சுக்கிடுச்சு. காரணம் மீட்டர் வட்டி, கந்து வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டின்னு அந்த வட்டியிலே மூழ்கி போய் அவர்கள் என்ன செஞ்சாங்க, வட்டியின் காரணமாகவே வறுமை வந்த நிலையில் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் அவர்களுடைய கேவலங்களுக்கெல்லாம் ஆளாக முடியாமல் பலரும் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஆக வட்டிங்கிறது ஒரு பொருளாதார சுரண்டல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான் வட்டியை விட்டுடு, முதல்ல வாங்கிக்கோ. ஏற்கனவே நீ வட்டி வாங்கியிருக்கியா, அது நிலுவையில் இருக்குது, நான் நாடுனா மன்னிப்பேன், நாடுனா தண்டிப்பேன். இதுக்கு மேலே இந்த உபதேசம் வந்த பிறகு நீ வட்டி வாங்கினால் அல்லாஹ்வோடவும் அல்லாஹ்வுடைய தூதரோடவும் போருக்கு தயாராக உன்னால் முடிஞ்சால் ஜெயிச்சுப்பார். அப்போ இந்த அளவுக்கு கடுமையானது இந்த வட்டி. இணை வைத்தலுக்கு ஈக்குவலாகல, அதை விட கொஞ்சம் ஒரு பங்கு மேலேயே சொல்லப்பட்டிருக்கு வட்டியை பற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வாக்கில ரிபா மூக்கிலஹு வக்காத்திபஹு வஷாஹிதைனி குல்லு சவாப். வட்டியை உண்பவன், உண்ண கொடுப்பவன், அதற்கு கணக்கெழுதுபவன், அதற்கு சாட்சியாளன், இவர்கள் அனைவரும் குற்றத்தில் சமமானவர்கள், அல்லாஹ் இவர்களை சபிப்பானாக என்று சொல்கிறார். ஆக 2 வட்டி. மூன்றாவது, ஒரு உயிரை அழியாயமாக கொலை செய்யும். நிரந்தர நரகத்தை பற்றி நான் சொல்லிட்டு வரேன். இணை வைத்தல் நிரந்தர நரகம், வட்டிக்கு நிரந்தர நரகம், ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்கிறவனுக்கு நிரந்தர நரகம். நான்காவதாக, தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறானே, பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் கோழைத்தனமாக தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றானே, தற்கொலை செய்து கொள்கிறானே, இவனுக்கு நிரந்தர நரகம் தான். அவன் கத்தினால் குத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டாக்கா நரகத்துலேயும் கத்தினால் குத்திக்கிட்டே இருப்பான், ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், வேதனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் நெருப்பால் எரிக்கப்படுவான், இன்னொரு தடவை இன்னொரு நேரத்தில் அவன் என்ன செஞ்சானோ உலகத்தில் எப்படி தூக்கு மாட்டிக்கிட்டானா தூக்கு மாட்டிக்குவான், விஷம் சாப்பிட்டானா விஷம் சாப்பிடுவான். இப்படி அவனுடைய அந்த நிலை இருக்கும். மலையிலேருந்து குதிச்சானா மலையிலேருந்து குதிப்பான், உயரமான இடத்துலேருந்து குதிப்பான். ரயில் தண்டவாளத்தில் போனானா இந்த மாதிரி அவன் எந்த முறையிலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டானோ அதே முறையில் அவனுக்கு நரகத்திலும் வேதனை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போது இந்த தன்னைத்தானே அழித்துக் கொள்வது என்பது ஒரேடியாக அழிச்சிக்கிறதும் இருக்குது, சிறுக சிறுக அழிக்கிறதும் இருக்குது. சிறுக சிறுக அழிக்கிறது தான் சிகரெட். Cigarette smoking is injurious to health because cancer. புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு எதிரானது, உடலுடைய ஆரோக்கியத்துக்கு எதிரானது, அது புற்றுநோயை கூட உண்டாக்கக்கூடியது. அதனால் புகைப்பழக்கத்தை மேற்கொள்ளாதீர்கள் அப்படின்னு இப்போது மருத்துவம் சொல்லுது. இப்போ உங்களை நீங்களே அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறேன். உங்களை நீங்களே நேரடியாக ஒரேடியாக அழிவின் பக்கம் கொண்டு சென்றாலும் சரி, சிறுக சிறுக அழிவின் பக்கம் கொண்டு சென்றாலும் சரி, கொண்டு போகாதீங்க. அப்போ இந்த போதை பழக்கங்கள் எல்லாம், குடிகள் எல்லாம், இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் என்ன செய்யும், சிறுக சிறுக நம்முடைய ராஜ உறுப்புகளான மூளை முதல்ல சிறுமூளையை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், கல்லீரலை பாதிக்கும், நுரையீரலை பாதிக்கும். இப்படி ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்புகளை எல்லாம் பாழாக்கி கடைசியில் என்ன கல்யாணமெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, 1-2 குழந்தை கூட இருக்கும், அற்ப ஆயுளில் போகக்கூடிய நிலைமை வந்து. ஏன் இவரே எடுத்த முடிவு தன்னைத்தானே அழிவின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் கடைசியில் பார்த்தா ஈரல் அழுகி போச்சு, ஒரு லஞ்ச் கெட்டு போச்சு, எல்லாம் போச்சு. ஓவராக குடித்தது, ஓவராக போதை அடித்தது, மர்ஜுவனாவா கஞ்சா,
அப்புறம் பெத்தடைன் இன்ஜெக்ஷன்கள், அப்புறம் அந்த ப்ரௌன் சுகர், இந்த மாதிரி எல்லாம் போதைக்கு பழக்கங்களுக்கு ஆளாகி இன்னைக்கு மார்க்கம் அறியாததுனால அல்லாஹுடைய திக்கரோடு இருந்தாக்கா அல்லாஹ் காப்பாற்றுவான். அல்லாஹ் எதை தடுத்துருக்கிறானோ அதில் எந்த விதமான நன்மையும் இல்லை. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இந்த போதை சம்பந்தமாக ஒருத்தங்க கேட்டாங்க, அல்லாஹ்வோட தூதரை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாமா மருந்துக்காக அப்படின்ட்டு. ஏன்னா சில பேர்கள் என்ன செய்வாங்க, நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, பிரசவித்த பெண்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த உடல் வலி தீர்றதுக்காக பிராந்தி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்குதா இல்லை தெரியல. அந்த உடல் வலியை போக்கிடும் இது அப்படின்னு சொல்லி பிராந்தி குடிப்பாங்க. அப்போ இதை குடிக்கிறவன்னு என்ன சொல்லுவான், மாடா உழைச்சாலும் ஓடா தேஞ்சாலும் நோவெல்லாம் திருப்பது தண்ணி, இந்த சாராயம்தான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கொஞ்சமாக அவனுடைய குடும்ப கௌரவம் பாழாகும், பொருளாதாரம் வீண் விரயமாகும், பிள்ளை குட்டிகள் தெருவில் நிற்கும், அவன் முழு அளவில் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவுவான். இத்தகைய போதை. அல்லாஹ் சொல்கிறான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்து கொள்ளுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும். குடிக்க தோழர்களாக போகிறது, கெட்ட செயல்களை செய்கிறதுக்கு தோழர்களாக போகிறது, இதையெல்லாம் அல்லாஹ் தடுக்கிறான். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அல்லாஹ் ஆக்கினை செய்கிறதுல தண்டிக்கிறதுல கடுமையானவன், தீவிரமானவன். அப்போ அல்லாஹ் ஏவி எடுத்து நடக்க சொல்லி இருக்கிற அத்தனை ஹலாலான ஆகமாக்கப்பட்ட பொருள்கள் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது, உள்ளத்திற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது, உங்களை வளர்க்கக்கூடியது, உங்களுக்கு தெம்பை, திராணியை, ஆக்கத்தை தரக்கூடிய எவ்வளவோ உணவு வகைகள் இருக்கு. கடலில் உள்ள மீன் மச்சங்களாக இருந்தாலும் சரி, ஆடு மாடுகள் ஒட்டகைகள் போன்றவைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் விளைவிக்கக்கூடிய காய்கறிகளாக இருந்தாலும் சரி, தானியங்களாக இருந்தாலும் சரி, அவ்வளவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்து வைத்திருக்கிறான், நமக்கு ஆகமானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். இப்படி எல்லா விதத்திலும் அல்லாஹ் எடுத்து நீங்கள் நடங்கள், இதை உண்ணுங்கள், இதை உண்ணாதீர்கள், இதை பருகுங்கள், இதை பருகாதீர்கள், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுங்கள், துறவியாகாதீர்கள், கல்யாணம் அவசியம் முடித்துக் கொள்ளுங்கள், கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறது இஸ்லாத்தில் இல்லை, துறவரம் கூடாது, அதே நேரம் ஜினா செய்யாதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க. இப்படி பல விதத்திலும் நமக்கு ஆகமாக்கப்பட்ட விஷயங்களை அதில் இல்லையா, சுகம் இல்லையா, ஒரு திருமணத்தை ஒரு கணவன் மனைவியாக இணையும் போது அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சிங்கிறான். அவர்களிடத்திலே நாங்கள் அந்த ஓப்பை, அந்த அன்பை, அந்த பாசத்தை, நேற்று வரையிலும் அவங்க யாரோ இவங்க யாரோ, அன்பை, பாசத்தை, நேசத்தை உண்டாக்கி இருக்கிறது என்னுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுங்கிறான். இப்போ இந்த மாதிரி ஆகமாக்கப்பட்ட விஷயங்கள் மனிதனாகிய நமக்கு, அதாவது பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை என்ன தேவையோ அது அவ்வளவையும் அல்லாஹ் அனுமதிக்கிறான். அது ஹலாலானதாக இருக்கணும், ஹராமானதாக இருக்கக்கூடாது. ஆக எப்பொழுது நமக்கு ஹராம் ஹலால்னு வரும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும், அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கணும். பள்ளிவாசலில் தொழுதமா போனோமா, அப்புறமா ஷைத்தானுடைய சேவகர்களாக ஷைத்தானை இங்கே கொண்டு வந்து வச்சு என்ன ஷைத்தான் சொல்கிறானோ அதை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய உடல், உள்ளம், அது சார்ந்த அனைத்தும் பாதிக்கப்படும். அதனால நம்ம என்ன செய்யணும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக, நன்மையாக செய்யக்கூடியவர்களாக, தீமையாக அதை விட்டு விலகக்கூடியவர்களாக, நம்மை சார்ந்தவர்கள் தீமை செய்கிறார்களா அதை தடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தடுக்க முடியாட்டிலும் ஒன்று சக்தி இருந்தால் கையால் தடுங்கள், இல்லாட்டி நாவல் பிரச்சாரம் பண்ணி தடுங்கள், இல்லையா மனசால வெறுத்து ஒதுக்கிடுங்க. இதுதான் ஈமானில் பலகீனமான நிலை. அவர்களோடு சேர்ந்து நாமளும் நம்முடைய ஈமானையும் இழந்து அல்லாஹ் ஹராமாக்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக உபயோகிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது. ஆகையினால எப்பொழுதும் அல்லாஹுடைய நினைவு இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை நினைத்து கொண்டிருப்பான். நாம் தவறான வழியில் சென்றாலும் விடமாட்டான்லாம். ஆனால் அல்லாஹுடைய நினைவில்லாமல் பள்ளிவாசலில் ஒரு சடங்கா, சம்பிரதாயமாக, ஃபார்மாலிட்டிஸாக தொழுதுட்டு வெளியே போன உடனே நம்ம இஷ்டத்துக்கு நடந்தோம்னு சொன்னால் அல்லாஹுக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் போயிடும். நாம் தொழுகும்போது அல்லாஹ்வோடு உரையாடுகிறோம், அதோட முடிஞ்சா எல்லா நிலைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போது, வீட்டை விட்டு வெளியாகும் போது, மலை ஜலங்களுக்கு உள்ளே போகும்போது, அதை முடிச்சுட்டு வெளியாகும் போது, தூங்கும்போது, விழிக்கும் போது, உடை உடுத்தும் போது, கண்ணாடி பார்க்கும்போது, இப்படி எல்லாத்துக்கும் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ அல்லாஹுடைய அந்த சிந்தனையோட நினைவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நன்மைகளாகவே தான் நமக்கு பதிவாகும், தீமைகள் நம்மை அடையாது.
சில பேர் நம்மளை தீமையாக கெடுக்க நினைச்சாலும் அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாப்பான். அதனால எப்பொழுதும் அல்லாஹுடைய பயமும் அல்லாஹுடைய நினைவும் உடையவர்களாக நாம் திகழ வேண்டும். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.